மணக்க மணக்க சூப்பரான முட்டை ஆம்லெட் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல இதுல இருக்கிற கரம் மசாலா சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி அரைச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்துல 6 முட்டைகளை உடைச்சு ஊத்தி அதோடு கூட பொடியான இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி தழை, காரத்துக்கு ஏத்த பச்சை மிளகாய், சின்ன குழந்தைங்க இருந்தா வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. இப்ப இங்க ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் சீரகம், ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், பொடியான இருக்கிற 5-6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து புளிப்புக்கு ஏத்த தக்காளி சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. தக்காளி நல்லா வதங்க வட்டி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரைச்ச கரம் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா கிளறி தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போற வரையும் வதங்க விடுங்க. இந்த மாதிரி 3 கிண்ணம் எடுத்து அதுல நல்லா எண்ணெயை தடவி நம்ம அடிச்சு வச்ச முட்டை கலவைகளை அரை கிண்ணம் வர மாதிரி நல்லா ஊத்தி, இப்ப நம்ம கடாயில இருக்க மசாலா பச்சை வாசனை போக ஊட்டி 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதுக்கு மேல இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம முட்டை ஊத்தி வச்ச கிண்ணங்களை இந்த ஸ்டாண்ட்ல வச்சு ஒரு மூடி போட்டு நல்ல குறைவான தீயில முட்டைகளை வேக விடுங்க. இங்க ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் தேங்காய் சேர்த்து 1 கப் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இங்க நல்லா முட்டைகளை வெந்ததுக்கு அப்புறம் கிரேவில தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் முட்டைகளை எடுத்து கிரேவில சேர்த்து மல்லித்தூள் தூவி இறக்கிடுங்க. சூப்பரான ஆம்லெட் குழம்பு.